வணக்கம். என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சேர்ந்த மாணிக்கம் வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பஞ்சதந்திர கதைகள்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் பேராசை பெருங்கஷ்டம் படிச்சிருந்தேன். அதை எழுதியவங்க கீதா சுப்ரமணியம். அது வெளியிட்ட பதிப்பகம் அருண் பதிப்பகம். அதில் ஒரு குடும்பம் இருக்குமா. அதில் அம்மா, அப்பா, பையன் 3 பேர் இருப்பாங்களாம். அதில் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போவாங்களாம். ஒரு நாள் அம்மா கேட்பாங்களாம், என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போகிறது, நம்ம வீட்டில் தான் கோழிங்கெல்லாம் இருக்கே, நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க பையன் சொல்லுவானா, சரி அப்பா நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே கோழிங்களை பார்த்துக்கிட்டு முட்டையை போய் விற்றுட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அதோட அவங்க அப்பா சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்பையில் அந்த பையன் அந்த கோழி போட்ட முட்டையெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்கு போவானா அது விற்கிறதுக்கு. அப்பையில் எல்லாரும் கேட்பாங்களாம், ஏன்ப்பா நீ வர உங்கள் அப்பா வரலையா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவன் சொல்லுவானா, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்பையில் சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் முட்டையை வாங்கிப்பாங்களாம். அப்பையில் அவனுக்கு 6 முட்டை விற்றுருமா. இது 30 முட்டை இருக்குமா. அதுக்கு யோசிச்சுக்கிட்டே போவாங்கன்னா, நம்மளுக்கு இப்போ 36 முட்டை இருந்துச்சு, 36 முட்டைன்னா நம்மளுக்கு 36 காசு. இப்போ நம்ம 6 காசு வச்சுருக்கோம், இன்னும் 30 காசு நம்மளுக்கு 36 காசு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போவானா. வெளியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கலே இன்னொருத்தவங்க முட்டை வாங்குவாங்களாம். அவங்க 5 முட்டை வாங்குவாங்களாம். 5 முட்டை வாங்கிட்டோடனே காசு கொடுப்பாங்களாம். அதையும் சேர்த்துக்கிட்டே அதை வச்சுக்கிட்டே போவானா. நடந்து போயிட்டு இருக்கல அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பானா, நம்ம போய் காரு, பொம்மை இதெல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் காட்டுவோம், அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் போயிட்டுருப்பானா. இல்லை அவன் போகிற வழியில் ஒரு கல் கிடக்குமா. அதை பார்க்காம அவன் கனவு காண்டுக்கிட்டு போயிட்டு இருக்கையில் கீழே விழுந்து அந்த முட்டை எல்லாமே உடஞ்சிருமா. இப்போலாம் அவன் நினைப்பானா, நம்ம இப்போ நினச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவன் கனவு எல்லாமே கலைஞ்சு போயிடுவான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசை பெருங்கஷ்டம். நன்றி, வணக்கம்.